ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.2 5th சம். ஒரு நேர்கோடும் ஒரு பரவளையமும் இரு புள்ளிகளுக்கு மேற்பட்டு வெட்டி கொள்ளாது என்பதை நிரூபிக்க. அப்போ ஒரு நேர்கோடினுடைய சமன்பாடு நமக்கு தெரியும். நேர்கோட்டின் சமன்பாடு என்னது? y = mx + c. 10th மாஞ்சி சொல்லி தந்தேன். எப்பா இதெல்லாம் வரும் சாமின்னு சொல்லிட்டு நேர்கோட்டின் சமன்பாடு ஒரு சாய்வையும் ஒரு வெட்டு துண்டையும் கொண்ட நேர்கோட்டின் சமன்பாடு. நேர்கோட்டின் சமன்பாடுனா என்ன இருக்கணும் சாமி? x இருக்கணும், y இருக்கணும், y வெட்டு துண்டு இருக்கணும். ரைட்? x இருக்கணும், y இருக்கணும், y வெட்டு துண்டு இருக்கணும். சொல்லுங்கள். x இருக்கணும், y இருக்கணும், y வெட்டு துண்டு ஈக்குவல் டு. ஸோ y வெட்டு துண்டு இருக்கணும். y = mx + c. இதான் y வெட்டு துண்டு. இது சாய்வு, இது x இருக்குது, இங்கே y இருக்குது. ஒரு பரவளையம். அப்போ பரவளையத்தின் சமன்பாடு நமக்கு தெரியணும். பரவளையத்தின் சமன்பாடு என்னது? பரவளையத்தின் சமன்பாடு y² = 4 × ax. இதுதான் பரவளையத்தின் சமன்பாடு. உங்களுக்கு எடுத்துக்காட்டு கணக்கில் ஒன்று வரும். வட்டத்தின் சமன்பாடுன்னு ஒன்று வரும். வட்டத்தின் சமன்பாடு என்னது? x² + y² = a². இது ஒரு எடுத்துக்காட்டில் வரும். வட்டம்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த சமன்பாடு எடுத்துக்கணும். இது பரவளையம். இது பரவளையத்தின் சமன்பாடு. இது என்ன சாமி? நேர்கோட்டின் சமன்பாடு. 2 புள்ளிகளுக்கு மேலே வெட்டி கொள்ளாதுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பரவளையத்தின் சமன்பாடில் y-க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? mx + c வந்து போட போகிறோம். ஸோ y² இருக்குது, y-க்கு பதிலாக 2 உறுப்பாக இருக்குது. ஸோ mx + c the whole square = 4 × ax. இந்த ஸ்கொயர் ஆனது a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவம். தெரிஞ்ச குழந்தைங்க அப்படியே ஃபார்முலா இதுவில் போட்டுக்குவோங்க. எப்படி சொன்னணும்? தெரியாத குழந்தைங்க c பெருக்குனா c², m பெருக்குனா m², x பெருக்குனா x², குறுக்க பெருக்குனா mcx + mcx. ஒத்த உறுப்புகளாக தான் இருக்குது. அப்போ +2 × m × c × x நான் cmx. ஓகே செல்லம். அப்போ போட்டுக்கலாம். m² × x². இதை ஸ்கொயர் பண்ணோம் m² f² ப்ளஸ் c ஸ்கொயர் பண்ணோம் c² ப்ளஸ் இது மூணுத்தையும் பெருக்கணும். ஸோ 2 × m × c × x கோணையாக எழுதுகிறேன் = 4 × a × x. இந்த ஒத்த உறுப்புகளுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ m² × x² ப்ளஸ் 2 × m × c × x ப்ளஸ் இந்த பக்கம் வச்சுனா -4 × ax ப்ளஸ் c² = 0. இப்போ எனக்கு என்னென்னா பொதுவாக இருக்கிறத நான் வெளியே எடுக்க போகிறேன். எப்படி இருக்கணும்? சமன்பாடாக இருக்கணும். x² இருக்கணும், x இருக்கணும், தனி உறுப்பு இருக்கணும். x² m² × x² ப்ளஸ் x இருக்கணும். நான் பொதுவாக எடுத்து என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் x வெளியே எடுத்துட்டேன். ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம். ஒன் டைம் போயிடுச்சு. மீதி என்ன இருக்கும்? 2 × mc - 4 × a × x ப்ளஸ் c² = 0. ஸோ இது எதில் அமைஞ்சது? x², x தனி உறுப்புன்னு இருக்குது. இது எதில் அமைந்த சமன்பாடு? எக்ஸில் அமைந்த எத்தனை படி சமன்பாடு சாமி? அடுக்கு 2 இருந்துச்சுன்னா ஒரு சமன்பாட்டின் உயர்ந்த அடுக்கு எக்ஸ் தான், எக்ஸினுடைய அடுக்கு தான். ஸோ 2 எக்ஸில் அமைந்த ஓர் இருபடி சமன்பாடு. அப்போ 2 படின்னு சொன்னாங்க. x² இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு எத்தனை தீர்வுகள் தான் இருக்கும்? 2 தீர்வுகள் இருக்கும். 2 தீர்வுகள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இந்த சமன்பாடு கேள்வி என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதை அப்படியே எழுதிக்கணும் சாமி. இல்லைன்னா புரிகிற மாதிரி எழுதுங்க. இந்த சமன்பாடு 2 தீர்வுகளுக்கு மேல், அவங்க 2 புள்ளிகளுக்கு மேல் வெட்டிக்கொள்ளான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அர்த்தம் 2 தீர்வுகள் மட்டும்தான் இருக்குது. 2 தீர்வுகளுக்கு மேல் கொண்டிருக்காது. எனவே நீங்கள் கேள்வி எடுத்து அப்படி எழுதணும் சாமி என்பதை நிரூபிக்கன்னு சொல்லிருக்கல. மேற்பட்டு வெட்டி கொள்ளாதோன்னு முன்னா பண்ணிக்கணும், முடிச்சுக்கணும். ஓகே.